சூப்பராக வெண்டைக்காய் காரக்குழம்பு வைக்கலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன், வெந்தயம் போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 20 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 15 பல் போட்டு பாதி வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெண்டைக்காவை சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி 2 பழம் போட்டு மிக்சியில் அரைச்சி சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துகிட்டு மிளகாத்தூள் சேர்த்து காரத்துக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 2 செகண்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணியாக புளி தண்ணி கரைச்சி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க. கொதித்து வந்தோடனே ஒரு 1/4 மூடி தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மலர்ந்து வந்தோடனே கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.